மக்களவையில் புகைக்கூப்பி வீசப்பட்டது தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவையில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். நாடாளுமன்றத்தில் நேற்று புகைக்கூப்பி வீசப்பட்ட சம்பவம் இன்றும் நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது அமளிக்கிடையேயும் மக்களவையில் விளக்கம் அளித்து வருகிறார். அவர் தனது விளக்கத்தில் இந்த விவகாரத்தை, அதாவது புகைக்குப்பி வீசப்பட்டதை அனைவரும் கண்டித்திருக்கிறோம். சபாநாயகர் என்ற முறையில் நீங்களும் இந்த விவகாரத்தை முன்வந்து விசாரணைக்கு எடுத்து இருக்கிறீர்கள். இனிமேல், அதாவது எதிர்காலத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து மிகவும் கவனத்துடன் நாம் இருக்க வேண்டும். அதே போல நாடாளுமன்றத்தில் நுழைவதற்கு யாருக்கு அந்த அனுமதி சீட்டு பாஸ் வழங்க வேண்டும் என்பதில் நாம் மேலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் விளக்கம் அளித்து வரக்கூடிய சூழலிலும் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும். அதாவது நேரடியாக மத்திய அரசு பதிலளிக்காமல் அதை ஒரு விவாதமாக கொண்டு சென்று என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு விவாதமாக கொண்டு சென்று இறுதியில் அதற்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும், அதுவும் உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகிறார்கள். அதே போல எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரையும் சந்தித்து முறையிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய அரசு தற்பொழுது பதிலளித்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் அதனை ஏற்க மறுத்து தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசினுடைய சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்து வருகிறார். நாடாளுமன்ற இன்று மக்களவை தொடங்கியதிலிருந்து எதிர்க்கட்சிகள் அந்த நேற்று வண்ண குப்பி வீசப்பட்டது தொடர்பாக அமளி ஈடுபட்டு வந்த நிலையில் அவையினுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா முயற்சி செய்தார். மத்திய அரசு சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் விளக்கம் அளித்து வந்த நிலையில் தொடர் அமளியின் காரணமாக அவை தற்பொழுது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் அவை 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் 2 மணிக்கு அவை கூடும். அப்பொழுதும் தொடர்ந்து அமளியை தொடர்வதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன மாதிரி நடவடிக்கைகள், இதனை கையாள்வதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனையில் மத்திய அரசும் ஈடுபட இருக்கிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக அவையில் விவாதம் நடத்த வேண்டும். வெறுமனே மத்திய அரசு பதில் மட்டும் அளிக்காமல் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க முடியும். அப்பொழுதுதான் மத்திய அரசும் அதற்கு பதிலளிக்க வேண்டும். வெறுமனே மத்திய அரசு நேரடியாக பதிலளிக்காமல் ஒரு விவாதமாக கொண்டு சென்று பதிலளிக்க வேண்டும். Honorable Leader of the Opposition, what example are we setting to 1.4 billion people? We are indicating to them that we are no more than a shouting brigade. We don't believe in debate, dialogue, discussion, deliberation. மக்களவையில் நேற்று வண்ண குப்பி வீசப்பட்ட விவகாரம் மக்களவை, மாநிலங்களவை இரு அவைகளிலும் எதிரொலித்திருக்கிறது. அவை தொடங்கியதுமே மக்களவையில் இந்த விவகாரம் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அமளிக்கிடையேயும் அவையின் நடவடிக்கைகளை தொடர சபாநாயகர் முயற்சித்தார். ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காத நிலையில் மக்களவை தற்பொழுது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றனர். இந்த வண்ணக்குப்பி வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சம்பவம் என்பது மக்களவையில் நடைபெற்றிருந்தாலும் கூட மக்களவை, மாநிலங்களவை இரண்டும் சேர்ந்துதான் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. பாதுகாப்பு குறைபாடு என்பது 2 அவைக்கும் சேர்த்தேதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான், அந்த எம்பிக்கள் என்ற முறையில் தான் இந்த விவகாரம் குறித்து மாநிலங்களவையிலும் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகிறார்கள்.
மக்களவையில் நடந்த இந்த சம்பவம் தற்பொழுது மாநிலங்களவையிலும் எதிரொலித்து இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அமளி காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் தொடர்ச்சியாக அமளிக்கிடையேயும் அவையினுடைய நடவடிக்கைகளானது தொடர்ந்து வருகிறது. Can you imagine a member walking to this place? Shameful event! My head is in shame! Something has to be done. And the member, honorable member, is in the habit of playing hot and cold. He grows soft as a strategy gets into hot mood. Do you approve of it? Do you approve of a member walking here? I take very serious view, honorable members. The House is urgent to meet at noon. I invite leader of the opposition and floor leaders to see me in my chamber at 11:30. In my chamber at 11:30. House will meet at 12 noon. நேற்று மக்களவையில் ஏற்பட்ட அந்த பாதுகாப்பு குளறுபடி, அந்த வண்ண புகை குப்பி வீசப்பட்ட விவகாரம் இன்று மக்களவையில் நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் எதிரொலித்ததன் காரணமாக நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை 2 அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. முன்னதாக நாடாளுமன்ற மக்களவை 2 மணி வரை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைய சம்பவம் தொடர்பாக விரிவான விவாதம் நடத்த வேண்டும். விவாதத்தின் முடிவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இருப்பினும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதிலளித்தார். அதனை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்து தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதே போல மாநிலங்களவையிலும் இந்த விவகாரம் எதிரொலித்தது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அதுவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி டெரிக் ஓபிரைன் அதாவது அவையினுடைய மையப்பகுதிக்கே அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக உடனடியாக அவர் அவையை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்படுவார் என குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் டெரிக் ஓபிரைனை வெளியேற்ற உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அமளி முடிவுக்கு வராதன் காரணமாக மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் மக்களவையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய சபாநாயகர் நேற்றைய சம்பவம் குறித்து அனைவரும் அதனை கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அது அனைவருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளினுடைய அமளி காரணமாக தற்பொழுது 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. Look at responsible people. Honorable members, I am calling. Why are you just leading? I hereby name Sri Derek O'Brien. Derek O'Brien is hereby named to leave the house immediately. What are you doing? Mr. Derek O'Brien, you have committed breach of privilege. Mr. Derek O'Brien to leave the house immediately. Mr. Derek O'Brien to leave the house immediately. The house is not in order. No. Do you approve of it? He walks up to this place. Mr. Khadge, leader of the opposition. Can you imagine a member walking to this place? Shameful event! My head is in shame!
to leave the house immediately. The house is not in order. No. Do you approve of it? He walks up to this place. Mr. Kharge, leader of the opposition. Can you imagine? விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.